உங்களுக்கு கெஞ்சிட்டே இருப்பாங்க, நல்லா எழுதுங்க, நல்லா தான் எழுதிருக்கீங்க. பட் இருந்தாலும் ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத் மாதிரி ஆயிப்போச்சு லாஸ்ட் படம். இப்படிதான் இருக்கும். ஆனால் ரொம்ப சந்தோஷம். ராமராஜன் சாரை வந்து நேற்று சீனராமசாமி சார் ஃபோன் பண்ணாங்க. என்னுடைய பத்திரிகை உலக சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த பிதா அன்மாஸ்கிங், அந்த அன்மாஸ்கிங் அப்படிங்கிற ஒரு வேர்டே வந்து இனிமேல் ஒரு ட்ரெண்டாக இருக்கும் இண்டஸ்ட்ரியில். ஸோ எல்லா படங்களுக்குமே இந்த ஒரு டேக்லைனாக வச்சுக்கிட்டு ஆரம்ப விழாவாக பண்ணுறதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. நான் பொதுவாக வந்து என்ன நீங்கள் எந்த மேடையிலுமே வந்து அதிகமாக பார்க்க முடியாது. நான் பல விழாக்களை வந்து நான் தவிர்த்துருவேன். பட் இது எனக்கு வந்து மதியழகன் பற்றி நண்பர் சரவணன் சுப்பையா வந்து ஒரு ப்ரீஃப் பண்ணார். அப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு படத்தை ஒரு படம்னு இல்லை, பல படங்களை எடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தோடு வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர், அவர் வந்து ஒரு முதல் முறை வந்து அவர் வந்து ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்ணுறாரு. கார்த்திக் குமார் அவர்கள் வந்து அதை இயக்குறாங்க. இன்னிலிருந்து அவங்க வந்து சாமானியர்கள் கிடையாது, அவங்க வந்து சாதனையாளர்கள். அவங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் மாதிரி இந்த விழா அமையும் போது நான் கண்டிப்பாக கலந்துக்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் நான் இந்த விழாவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ரொம்ப மெக்கானிக்கலாக போகக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன குழந்தையோட ஒரு அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருந்தது இல்லையா, அதுதான் இந்த படத்துக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம், ஆசீர்வாதம்னு நான் நினைக்கிறேன். அது இந்த காட்சி நான் வந்து பார்த்தேன். வனிதா அவர்களையே கட்டி போட்டாங்கன்னா இவங்க எல்லாரையும் கட்டி போட்டுருவாங்க, அது நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த இசை வந்து எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு. ரஷாந்த் இல்லையா, ரொம்ப அழகாக வந்து இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் ஜானர் படங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு அழகாக எலிவேட் பண்ணணுமோ அந்த மாதிரியான ஒரு மியூசிக் எது கொடுத்துருக்கிறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி படங்களுக்கு உண்டான அந்த உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் ரத்தம் வந்து அதிகமாக இருக்குது, அது எனக்கு கொஞ்சம் அலர்ஜி ரத்தம் பார்க்கறதுக்கு. ஆனால் முழு படத்தில் பார்க்கும்போது இந்த ஒரு ரத்தத்தை மட்டும் நீங்கள் வந்து பிரித்து அங்கங்கே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அண்டு இந்த மாதிரியான ஒரு மேடையில் வந்து நான் இன்னொருத்தரை ரொம்ப பாராட்டணும்னு ஆசைப்பட்றேன். அஃப்கோர்ஸ் இது எல்லாமே சினிமா ஃபேமிலி தான். அவங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் வந்து அந்த ஹவுஸ் ஓனர்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அது நான் வந்து நேஷ்னல் அவார்டு ஜூரியாக நான் போயிருந்தப்போ அந்த படத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். ரொம்ப ஒரு சினிமா மொழியை வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து அந்த திரைப்படத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த எமோஷன்ஸ் அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது வந்து இந்த மேடையை ஒரு வாய்ப்பாக உபயோகப்படுத்திட்டு நான் அவங்கள பாராட்டுறேன். ஹேட்ஸ் ஆஃப் லக்ஷ்மி மேடம். இது நான் சொல்வதெல்லாம் உண்மை மேடம். அதே உண்மையோட இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் வந்து பெறப்போகுது. அண்டு மதி அவர்களை வந்து பல படங்களில் நம்ம வந்து கதாநாயகனாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இயக்குனர் கார்த்திக் குமார் பல படங்களில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் வரும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீம் இருந்துச்சு. அதே மாதிரியான ஒரு டீமோட இந்த மொத்த டீமும் வந்து வெகு காலம் பயணப்படணும் இந்த திரையுலகத்தில் நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். நண்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தருணம். முதல்ல மேடையில் வந்திருக்க லாஸ்ட் மினிட் அழைப்பை ஏற்று வந்திருக்க எல்லா டிக்னிட்டரிஸுக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் சினிமாவே தெரியலன்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை இது இந்த மாசத்துலயே பிரசாத் ஸ்டுடியோல ஒரு 4வது ஈவெண்ட் பண்ற ஒரே ஒரு ப்ரொடியூசர். இப்போ ஆக்டரா மாறி இருக்கேன். எல்லாம் உங்களை நம்பிதான் இருக்கேன், கை விட்டுறாதீங்க. எவ்வளோ பேர் தூக்கி விட்டுருக்கீங்க. நானும் ஒரு தடவை வந்து உங்களுக்கு கெஞ்சிட்டே இருப்பேன், நல்லா எழுதுங்க, நல்லா தான் எழுதிருக்கீங்க. பட் இருந்தாலும் ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத் மாதிரி ஆயிப்போச்சு லாஸ்ட் படம். இப்படிதான் இருக்கும். ஆனால் ரொம்ப சந்தோஷம். ராமராஜன் சாரை வந்து நேற்று சீனராமசாமி சார் ஃபோன் பண்ணாங்க. பரவாயில்லப்பா, அடுத்து ஒரு 3 கோடி வரைக்கும் தாங்குவார் மாதிரி ஒரு ஆளை குழந்தை உள்ள விட்டுட்டாங்க. சந்தோஷமா இருந்தது. நல்ல மனிதர். எப்பயுமே நம்ம
ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. ஈழமும் இழந்தேன், ஈன்றவளையும் இழந்தேன், ஈவு இரக்கமற்ற இவ்வுலகில் ஈசனாய் மாறினேன் என்ற டயலாக் நீங்கள் லாஸ்டாக பார்த்துருப்பீங்க. இதில் நீங்கள் மேதகு பிரபாகரன் சார் எந்த விதத்திலையும் ஒரு தவறாக சித்தரிக்கல. அவருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இதில் இருக்கும். கதைன்றது வேற. இது சும்மா பேனருக்காகவோ இல்லை ஒரு ப்ரமோஷனுக்காகவோ நம்ம ஒரு லியோவில் பண்ணுற மாதிரி இல்லை வேற மாதிரி இல்லை. இது படத்தில் நீங்கள் பார்த்தாலும் படத்தில் கண்டென்ட்டாக இருக்கும். இந்தியாவில் இருக்கிற ஒரு அப்பா அம்மாவும் இந்த படம் பார்த்துட்டு தியேட்டரில் கொண்டாடுவாங்க. யாருமே ஒரு தொடாத ஒரு சப்ஜெக்டை தொட்டிருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி என்டர்டைன். ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். என்னோட 11 படம் 11 படம் நான் முடிச்சுட்டேன் ஆஸ் அ ப்ரொடியூசரா. இப்போ கேரக்டரா ஹீரோன்னு நான் எப்பவுமே இல்லை, கேரக்டரா மாறி இருக்கேன். இந்த வாய்ப்பை தந்த ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன் பாலா சாரையும் சதீஷையும் சார்னு சொல்லக்கூடாது. சினிமா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ப்ரொடக்ஷன் சார் தம்பிங்க 2 பேரும் என்னை நம்பி இந்த படத்தை ப்ளீஸ் வாங்க கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாங்க, இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்க. அது வந்து தனஞ்சலின் சார் அழகாக சொன்னார். இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோட்ட போய் பேச முடியல, பேசினா அவங்க கேட்குற சேலரி கொடுக்க முடியல, வியாபாரம் அந்த அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் 3 days ஓப்பனிங் இல்லை நிறைய பேருக்கு. ஆனால் அவங்க கேட்கறத பார்த்தா க்ரோர்ஸில் கேட்குறாங்க. நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு புதுமையாக பண்ணியிருக்கோம். அது நீங்கள் படம் வந்தவரை பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கார்த்திக் குமார், அதான் இப்போ இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ரொம்ப ஹெல்ப் பண்ணது சரவண சுப்பையா சார், சிட்டிசன். அவர் படங்கள்லாம் நாங்கள் பார்த்து வியந்த ஒரு மனிதர். எங்கள் கூட இருந்து டே நைட்டாக ஒர்க் பண்ணி ஒரு 2 நாள் ஷூட்டிங் போகாமல் இந்த படத்துக்காக என் கூட ஒர்க் பண்ணி எல்லாரையும் தோழர்லாம் வந்திருக்காங்கன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி. நம்ம சினிமா இருக்கவங்களை கூப்பிடலாம், சினிமாக்கு அப்பாற்பட்டவங்களை கூப்பிடுறது ரொம்ப கஷ்டம். இவங்களாம் எங்களை வாழ்த்து வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. சரவண சுப்பையா சாருக்கு நன்றி. கார்த்தியோட குரூ, ரிச்சர்ட்ஸ் அண்ட் எடிட்டர் அண்ட் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர், செல்வா டிசைனர், டே நைட்டா ஒர்க் பண்றாங்க. எல்லாம் இந்த குரூ வந்து நான் இன்னைக்கு என் குரூவை நான் எதுவுமே இங்க பாராட்ட போறது இல்லை. ஏன்னா நாங்க படமா எடுத்துட்டு இன்னும் ஒரு 30 days இருக்கு. முடிச்சிட்டு உங்களுக்கு நான் ப்ரெஷ் ஷோ போடும்போது நீங்க அப்ப நான் இருப்பது அந்த மேடையை நான் பயன்படுத்தி கொள்றேன். பட் இருந்தாலும் கார்த்திக் குமார் என்னோட சாமானிய ரைட்டர், நல்ல ஒரு நண்பர். இந்த டீம் எப்படி இருக்குன்னா எனக்கு நான் படமே நடிக்கிற ஐடியா இல்லைங்க. நீங்க எல்லாரும் கேட்பீங்க எப்ப சார் ஒரு படத்துல வில்லனா நடிங்க, அதுன்னு நான் எப்பயுமே நடிக்க போவே இல்லை. பட் இந்த கதை கார்த்திக் வந்து சொல்லும் போது இது ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போது, பெரிய அதிர்வை ஏற்படுத்த போது. இந்திய சினிமா மட்டும் இல்ல, உலக தமிழர் மத்தியிலையும் சரி, இந்திய தமிழர் மத்தியில பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். அது ரொம்ப நான் ஷூரா சொல்றேன். நீங்க டீசர்ல இந்த போஸ்டர்ல பாக்குற விஷயங்கள் கண்கூடா இந்த படத்துல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட குரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. என்ன ஆக்சுவலா கேமராமேனுக்கு நம்மளே ஒரு டீசெண்டா ஸ்மாரா காட்டியிருக்காரு. கண்டிப்பா ரொம்ப தேங்க்யூ ஃப்ராங்க்லின். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் வந்திருக்கு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டைரக்டர் ப்ரொடியூசரோட அவர் தான் இன்ஃபேக்ட் இந்த ஈவெண்ட் ரொம்ப டென்ஷனாக பதட்டமாக ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக இந்த ஈவெண்ட் அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி எங்கள் கூடவே ஒர்க் பண்ணியிருந்தாரு. டெஃபினெட்லி ஒரு மாபெரும் படமும் கொடுத்துருக்காரு, சிட்டிசன் மாதிரி ஒரு படம். ஸோ ஐ கால் அப்பான் சரவணன் சுப்பையா அவர்கள் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சகோதரர்கள், பண்பலை இணையதள அலைவரிசை நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் படக்குழுவினருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். வெற்றி விழாவில் நம்ம கண்டிப்பாக சந்திச்சு நிறையா பேசுவோம். படத்தினுடைய தயாரிப்பாளர் பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கெரியர் இப்படி ஸ்டார்ட் ஆகி போகிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு சினிமா இருக்க சூழலில். அவர் சர்வசாதாரணமாக கிட்டத்தட்ட 11 படத்தை தாண்டிட்டார். 11வது படமாக போயிட்டு இருக்கு. இதனியில் புலனாய்வு, பாக்ஸர்னு 2-3 படம் கையில் இருக்கு. எல்லாமே பெரிய ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ப்ராஜெக்டை ஏன் வந்து ஒரு திடீர்னு ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா இந்த கதை கொடுத்த இம்பாக்ட் கார்த்திக் குமார் சொன்ன விஷயம். ஸோ இயக்குனருக்கு அதை நம்பி தயாரிப்பு துறையில் இறங்கின தயாரிப்பாளர்கள் பாலாவுக்கும் சதீஷ்க்கும் அந்த என்டையர் டீமுக்கும் ஃப்ராங்க்லின் கேமராமேனுக்கும் மொத்தம் நீங்கள் உங்களால் வாழ்த்தப்பட்டு இவங்க மிகப்பெரிய ஜொலிக்கணும்னு சொல்லி உங்களை ரெக்வஸ்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.